தென்காசி அருகே உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்திற்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் உள்ளே இருந்த முக்கிய ஆவணங்கள் நிறைந்திருக்கிறது. அதனால் அலுவலகத்தின் வெளியே வெயிலில் காய வைத்த சம்பவம் பலரின் கவனம் பெற்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா சுப்பிரமணியாபுரம் பஞ்சாயத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பஞ்சாயத்து அலுவலகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் இன்று பஞ்சாயத்து அலுவலகத்தை திறந்து பார்த்தபோது முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் மழைநீரினால் நினைந்திருந்ததை அறிந்து உடனடியாக பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு முன்பாக அந்த ஆவணங்களை வெயிலில் காய வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பஞ்சாயத்து அலுவலகம் பள்ளத்தில் உள்ளதால் மழை பெய்யும் காலங்களில் பஞ்சாயத்து அலுவலகம் முழுவதும் மழைநீர் தேங்குவது வழக்கமாக உள்ளதாக அப்பகுதி மக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் சிறப்பு கவனம் செலுத்தி தண்ணீர் தேங்காத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கையாக வைத்துள்ளனர். பலமுறை பஞ்சாயத்து தலைவர் மனு கொடுத்தும் அதற்கு சரியான பதில்கள் வரவில்லை என கூறுகின்றனர். இதனால் இந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் மழை காலங்களில் இதே நிலை தொடர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கி பஞ்சாயத்து கட்டிடத்தை மாற்றி வைக்க வேண்டும் என பொதுமக்களும் கோரிக்கையாக வைத்துள்ளனர்.